உங்களுக்காக வைத்தியர் கனகமாரிப்பன். இன்றைய நோய்க்கான தீர்வு. அதாவது நம்ம சாப்பிடும்போது வாயில் இருக்கக்கூடிய அந்த தோல் கடித்து நம்ம வந்து 2 பல்ல வச்சு கடித்து புண்ணாயிரும். அதேமாரி உடம்பு சூடு, வயிற்று சூடுனால வரக்கூடிய அந்த வாய் புண்ணு ஜாஸ்தியாகும். அந்த அந்த புண்ணை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த மருந்தை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். தேவையான பொருள் ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூனு இல்லை ஒரு ஸ்பூனில் பாதி நெய், 1 ஸ்பூனில் பாதி வெண்ணெய், கொஞ்சோண்டு ஒரு 5 மில்லி தேங்காய் எண்ணெய். இந்த 3த்தையும் நம்ம மெழுகுவர்த்தியில் லைட்டாக வந்து சூடு பண்ண லைட்டாக அப்படின்னா எல்லாமே உருகி ஒன்று போல் வந்து கலந்துங்க. ஒரு சின்ன கரண்டியை வச்சு கலந்தாலே நல்லா வந்து கலந்துரும். அதுக்கப்புறம் என்னென்னா, நைட்டு நம்ம தூங்க போயில நல்லா வாயுவில் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பல்லையும் அப்புறம் வந்து அந்த தோல் மேலேயும் நல்லா ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு கூட நம்ம வாய் எப்படின்னா கல் உப்பு போட்ட சுடுதண்ணியில் வந்து வாய் குப்பிச்சிட்டும் படுக்கலாம். இல்லைன்னா அது போட்டுகிட்டே கூட அப்படியே கூட நம்ம படுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு 3 நாளைக்கு நைட் தூங்கவில் மட்டும் செய்யுங்க. அந்த புண்ணு அற்புதமாக வந்து குணமாயிரும். அதேமாரி வாய் ஸ்மெல்லும் வராது. பசங்களுக்கு வந்து பல் இளுரும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதேமாரி இது வந்து பத்தியம் கிடையாது. சின்ன பசங்க முதலேருந்து பெரிய ஆட்கள் வரையும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த மருந்து. இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இதோட ஒன்றும் இல்லை தெளிவாக கிடைக்கணும்னா என்னோடய சேனல் லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா விரிவான வீடியோஸ் போட்டிருப்பேன். பார்த்து நன்மை அடைங்க.